சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு கட்சிகள் தங்கள் பிரச்சாரங்களை நிகழ்த்தி வரும் சூழலில் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திருப்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியினையும் மாநிலத்தில் ஆட்சி செய்யும் திமுகவினையும் புதிதாக கட்சி துவங்கியிருக்கும் தாவேகா விஜய் அவர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்தார். தேர்தல் அறிக்கையாக பல்வேறு திட்டங்களை ஒளி காட்சிகளாகவும் காட்டி விளக்கினார். காசு கொடுக்காமல் அங்கே கூடியிருந்த கூட்டம் நிச்சயமாக சீமானுக்கு மேலும் நம்பிக்கையை கொடுத்திருக்கக்கூடும். ஆனால் மக்கள் கைதட்டுகிறார்கள் என்ற காரணத்திற்காக அரசியல் தலைவர்களை ஒருமையில் பேசுவதும் மயிர் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதும் நாகரிகமாக தெரியவில்லை. மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்று தெரிந்தும் 10 மணி ஆகிவிட்டது என மைக்கிலேயே கூறிவிட்டு அதன் பிறகு 20 நிமிடங்கள் பிரச்சாரம் செய்தது விதிமீறல் என்று தெரிந்தும் செய்கிறார் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது? 10 மணிக்கு மேல் அவர் பேச பேச காவல்துறையினர் பட்ட பாடுதான் சொல்லி மாளாது.